ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டூ மை சேனல். இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா உங்களுக்கு வந்து டைலரிங்கு, ஆரி ஒர்க்கு இதெல்லாமே நான் டெய்லி பேசிஸ்ல அப்லோட் பண்றேன். அண்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி தச்சுக்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களே தச்சு போடும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாவும், ஏதோ சாதிச்சுட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ வந்து நீங்களே தச்சு போடுங்க. என்னுடைய ரெக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா, கடையில குடுத்து தைக்காதீங்க. வேஸ்ட் ஆஃப் மனி. ஓகே? நீங்களே தச்சு போடும்போது, அதுல இருக்க ஒரு சந்தோஷமே வேற. ஓகே. கண்டிப்பா தச்சு போடுங்க. நான் நம்புறேன் நீங்க தைப்பீங்க அப்டின்ட்டு எல்லாரும். அண்ட் இதுல வந்து டெய்லி வீடியோ போட போட, நீங்க அத வச்சு நீங்க கட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் பாத்தீங்கன்னா, நெறைய பேர் வந்துட்டு ப்ளவுஸஸ் டைரக்ட்டா கட் பண்ணாதீங்க. ஒரு நியூஸ் பேப்பர்ல நல்லா ஒரு ரூ. 20 ரூ. 30 குடுத்து கைலாங்கடையில குடுத்தீங்கன்னா, அவங்க நியூஸ் பேப்பர் குடுப்பாங்க. ஸோ அதுல நெறைய பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ண பண்ண என்ன ஆகும், நல்லா வந்துச்சு அப்டின்னா, நீங்க ஒரு சார்ட்ல கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத போய் துணியில வந்து ட்ரேஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நான் பேக் போடுறேன் அப்டின்னா, நீங்க பேக் கட் பண்ணிட்டே வாங்க. ஃப்ரண்ட் போடுறேன் அப்டின்னா, ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு நான் இப்ப காலையில வீடியோ அப்லோட் பண்றேன் அப்டின்னா, நீங்க நைட்டுக்குள்ள ஒரு 3, 4 வாட்டி கட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே வரும். இந்த சேனல் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறதுக்கு. ஓகே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து நான் சொல்ற ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்க எழுதிக்கங்க. எழுதிட்டு ஃபார்முலா வச்சு தைக்கிறது பெஸ்ட்டா? அண்ட் இன்னொரு டவுட். ஃபார்முலா வச்சு தைக்கிறது பெஸ்ட்டா? இல்ல அலோவ் ப்ளவுஸ் வச்சு தைக்கிறது பெஸ்ட்டா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார்முலா தான் பெஸ்ட். ஏன்னா, இதுல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஷோல்டர் டவுன் ஆகலாம். ஆம்கோல் இடத்துல ஒரு மாரி ஒரு மாரி ஒரு டைட்டா இருக்கலாம். அந்த மாரிலாம் செஸ்ட்ல ஒரு மாரி டைட்டா இருக்கலாம். அந்த மாரிலாம் இருந்துச்சு அப்டின்னா, இதே மிஸ்டேக் தான் நீங்க போட்டு தைக்க போற அந்த ப்ளவுஸ்லயும் வரும். ஸோ வந்து ஒரு சில இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஹைட் எடுக்குறோம், அதெல்லாம் ஓகே. பட் எல்லாத்துக்குமே இத வச்சு நீங்க கட் பண்ணாதீங்க. எமர்ஜென்சியா நான் எங்கனா வெளிய போறேன் அப்டின்னா, டக்குன்னு கட் பண்றதுக்கு இத வேணா நான் ஒரு டைம் உங்களுக்கு சொல்லி தரேன் லாஸ்ட்டா. பட் ஃபார்முலா வச்சு பண்றது தான் வந்து பெஸ்ட்டு. ஓகே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, மிஷின் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா தச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. மிஷின் இல்லாதவங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நான் எப்படி மிஷின் வாங்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மிஷின் இருக்கவங்க ப்ளீஸ் கண்டிப்பா நீங்க தைங்க. ஓகே. காலேஜ் போறவங்களா இருந்துச்சுன்னா, இல்ல டீச்சர்ஸா இருக்கீங்க, காலேஜ் போறவங்க, யார் யாருக்கெல்லாம் இது இந்த டைலரிங் யூஸ் ஆகுன்றதையும் நான் சொல்றேன். ஓகே. எல்லாருக்குமே மோஸ்ட்லி யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா வந்துட்டு ப்ளவுஸ் கட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி தைங்க. ப்ளீஸ். ஓகே. நான் இவ்ளோ கெஞ்சுறேன் அப்டின்னா, நீங்க எவ்ளோக்கு எவ்ளோ நான் டைலரிங் மேல லவ் இருக்குன்றத பாருங்க. நீங்களும் லவ் பண்ணணும். ஓகே. சரி, ஓகே. ஃபார்முலாக்குள்ள போலாமா? இந்த ரெடி ஷோல்டரோட சார்ட். இது கண்டிப்பா நீங்க எல்லாருமே பிரிண்ட் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகே. பிரிண்ட் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஒரு பின் பண்ணி வச்சுக்கங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னலாம் எடுக்கணும்? இந்த சார்ட் எடுத்துக்கங்க. நான் உங்களுக்கு வந்து பின் கமெண்ட்ல வந்து இத குடுக்குறேன். நீங்க வந்து அப்படியே பிடிஎஃப்பா நீங்க டவுன்லோட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் சரி, இல்ல நான் ஸ்லோவா மூவ் பண்றேன். நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் சரி. ஓகே. ஆனா இப்படி எடுக்கிறத விட நீங்க பின் கமெண்ட்ல நான் குடுக்குறேன். அது உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இது நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இந்த மாரி ஒரு ஸ்கேல் கிடைக்கும். ஓகே. எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லயும், இல்ல டைலரிங் கடையில, ஜெயச்சந்திரன், சரவணா ஸ்டோர் இது எல்லாத்துலயுமே இது அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு ஸ்கேல் ஒண்ணு வாங்கிக்கங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாங் சைஸ் ஸ்கேல் ஒண்ணு வாங்கிக்கங்க. ஓகே. அதுக்கப்புறம் டிசி மார்க்கர் இது ஒண்ணு வாங்கிக்கங்க. ஓகே. ஒரு லாங் சைஸ் நோட் ஒண்ணு வாங்கிக்கங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த சிசர் தான் வாங்கணும். இது என்னன்னா, சைனா பிராண்ட் தான். பட் இதுன்னா சூப்பரா கட் பண்ணும். செம்ம ஷார்ப்பா இருக்கும். நீங்க அட் அ டைம் 2 ப்ளவுஸ் கூட சேர்த்து வச்சு கட் பண்ணிக்கலாம். நல்ல கனமா கட் பண்ற ப்ளவுஸஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோன்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் கூடமே இது டக் டக்ன்னு கட் பண்ணிடும் நமக்கு தெரியாம. ஓகே. ஸோ இந்த சிசர் தான் நீங்க வாங்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே உழைக்கும். வேணும் அப்டின்னா சாணா பிடிச்சுக்கலாம். ரொம்ப மொக்காய் ஆகாததுக்கு வாய்ப்பில்ல. நம்ம கீழ போடக்கூடாது. அது மட்டும் தான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சார்ட்ல அந்த மாரிலாம் பண்றீங்க அப்டின்னா, ஒரு ஒரு ஸ்கெட்ச் ஒண்ணு வாங்க போறீங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா
இந்த மாரி ஒரு நோட் ஒண்ணு வாங்கிக்கங்க. இது என்னன்னா சயின்ஸ் நோட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த சயின்ஸ் நோட் வாங்கிட்டீங்க அப்படின்னா, இங்க என்ன பண்ணியிருக்கோமோ, அத இங்க நம்ம அப்படியே எழுதிக்க வரலாம். அதுக்கு தான் இந்த நோட் வாங்க சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் ஃபார்முலா சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து நான் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றேன். நீங்க சாரி பின் கமெண்ட் குடுக்குறேன். நீங்க எடுத்துக்கங்க. நான் எதெல்லாம் எடுக்க சொல்றேனோ, அத எடுத்துருங்க ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஃபுல் ஷோல்டர். இதையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஃபுல் ஷோல்டர் எடுக்க தெரிஞ்சவங்க ஓகே. எடுக்க தெரியாது, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு என்ன அளவுன்னே தெரியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, செஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 38, 40, 30, 28, 30 இருக்கவங்களுக்கு 13 வைக்கணும். 30 to 32 இருக்கவங்க 13 1/2. 34 இருக்கவங்களுக்கு 14. இந்த மாரி வந்துட்டு செஸ்ட் சைஸ வச்சு ஃபுல் ஷோல்டர் எடுக்கணும். செஸ்ட் சைஸே என்ன, எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, மார்பகம் இருக்கு பார்த்தீங்களா? அத நல்லா கொஞ்சம் லூஸ் விட்டு நீங்க பண்ணும்போது, அதுதான் செஸ்ட் சைஸ். ஓகே. நெக்ஸ்ட் நெக் அண்ட் ஷோல்டர். இதுவுமே நீங்க வந்து எடுத்துக்கங்க. சைஸ் வைஸா குடுத்துருப்பாங்க. சைஸ் 28, 32 இருக்கவங்களுக்கு 2.5, ஷோல்டர் வந்து 2 இன்ச். ஸோ இதையுமே நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எழுதி வச்சுக்கங்க. லாங் சைஸ் நோட் ஒண்ணு போட்டுக்குங்க. போட்டுட்டு நான் சொல்றதெல்லாம் எழுதுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெடி ஷோல்டரோட சார்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபுல் ஷோல்டர், அதுக்கப்புறம் நெக் எப்படி எடுக்கணும் அப்படி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாரி நீங்க இது எப்படி நான் இந்த கலர்ஸ்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு இன்விடேஷன்லாம் குடுப்பாங்க இல்லையா? இன்விடேஷன் குடுக்கும்போது, அதுல வந்து நான் வந்து கலர் கலரா கட் பண்ணி அத வந்து கலர்ஸ்ல எழுதி வச்சிருப்பேன். எழுதிட்டு, அத வந்து நோட்ல வந்து ஒட்டிடுவேன் நானு. ஒட்டிட்டா அது அப்படியே இதுவா இருக்கும்ல, அதுக்காக தான். ஓகே. ஆம்கோல் ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்க்கணும். ஆம்கோல் இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். நான் ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு எழுதிக்க சொல்றேன். என்ன இப்படி ஸ்டார்ட்டிங்லயே வந்து குழப்புறாங்களே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணி பாருங்க. பிளவுஸ் எவ்ளோ சூப்பரா வரும்ன்றத பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஆம்கோல் ஃபார்முலா. செஸ்ட்க்கு வந்து 28, 41 இருக்கவங்களுக்கு செஸ்ட் டிவைடட் பை 6 பிளஸ் ½ இன்ச். ஓகே. 42 இருக்கவங்களுக்கு வந்து செஸ்ட் டிவைடட் பை 6. ஓகே. இந்த பிளஸ் எதுக்கு அப்படின்னா அந்த தையலுக்கு. ஓகே. ஸோ செஸ்ட் டிவைடட் பை 6 பிளஸ் ½ இன்ச். இது நான் ஆம்கோல் ஃபார்முலா எழுதிக்குங்க. நெக்ஸ்ட் செஸ்டோட ஃபார்முலா. செஸ்ட் ஃபார்முலா காமன். செஸ்ட் டிவைடட் பை 4. ஓகே. என்ன வந்து நெறைய பேருக்கு டவுட், என்ன எப்படி பெருக்குறது, கூட்டுறது அப்படின்ட்டுலாம் கவலைப்படாதீங்க. கால்குலேட்டர வச்சு உங்களுடைய செஸ்ட் 34ஆ அத 4ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைடட்னா வந்துட்டு வகுத்தல் பண்ணிடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த நயன்தாரா, த்ரிஷா மேம்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் சின்னதா போடுவாங்க. அவங்களுக்கு வந்து செஸ்ட் டிவைடட் பை 4 குடுத்தீங்கன்னா, -½ இன்ச் குடுக்கணும். ஓகே. ஃப்ரண்ட்க்கு வந்து காமன் செஸ்ட் டிவைடட் பை 4 பிளஸ் 1.5 இன்ச் வந்து காமன். இதையுமே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் ஆம்கோல் ஹார்ட் இந்த இடத்துல வரைவோம் பாத்தீங்களா? இப்படி வரையும்போது அந்த ஒரு பாக்ஸுக்கும் அந்த வரையறதுக்கும் ஒரு ஒரு குட்டி இடம் இருக்கும். அதுக்கான ஃபார்முலா தான் இது. பேக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 40 செஸ்ட் சைஸ் இருக்கவங்களுக்கு 1 இன்ச் கொடுங்க. 40க்கு மேல இருக்கவங்களுக்கு வந்து 1.5 இன்ச் கொடுங்க. ஃப்ரண்ட்க்கு வந்து லெஸ் தென் 40 இருக்கவங்களுக்கு வந்துட்டு 75 குடுங்க. மோர் தென் 40 இருக்கவங்களுக்கு 1 இன்ச். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்க்கும் பேக்குக்கும் வேற வேற ஃபார்முலா. அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்க்கும் பேக்குக்கும் வேற ஃபார்முலா. ஆர்ம்கோலுக்கு ஒரே ஃபார்முலா. ஓகே. நெக்ஸ்ட் இந்த வேஸ்ட் ஆர்ட் வந்து பிரின்சஸ் கட் பண்ணும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. இது இப்போ உங்களுக்கு தேவையில்ல. இது 3 மட்டும் இப்போதைக்கு நீங்க எடுத்துக்கங்க. சரி, ஓகே. இப்ப ஃபார்முலாஸ் இதெல்லாம் வந்து நீங்க ஒரு நோட்ல நான் சொல்ற மாரி எழுதி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் கட் பண்ணிக்கலாம். ஓகே. பேக் கட் பண்ணிட்டு இத எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பேக் எப்படி கட் பண்ணணும், மிஷின் எப்படி வாங்கணும் அப்படின்றத சொல்றேன். அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் எல்லாருமே வந்துட்டு பிளவுஸ் நீங்களே தைங்க, நீங்களே தைங்க, நீங்களே தைங்க. ஓகே. எத்தனை பேர் தைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. அண்ட் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. லைக் பண்ணுங்க.
ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. தேங்க் யூ.